தாவேகாவுக்கு வாக்களித்த மக்கள் ஏன் வாக்களித்தோம் என வருத்தப்பட்டு வருவதாக மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பேசிய மேயர் பிரியா, நிதி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகளை இன்றைய முதலமைச்சர் பேசியிருப்பதே திராவிட மாடல் அரசின் வெற்றிதான் என்று தெரிவித்தார். சென்னையில் மின்வெட்டால் பொதுமக்கள் நாள்தோறும் அவதியடைந்து வருவதாக அவர் கூறினார். அம்மா உணவகங்களில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் சிலரால் அகற்றப்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியின் போது கடந்த 5 ஆண்டுகளாக அம்மா உணவகங்களில் வைக்கப்பட்டிருந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா புகைப்படங்கள் நீக்கப்படவில்லை என்பதை அவர் குறிப்பிட்டார். அரசியல் மாண்போடு அப்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி செய்தார் என்று அவர் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டடங்களில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் புகைப்படத்தை தாவேகவினர் நீக்குவது தவறு என்று அவர் கண்டனம் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் படத்தை அகற்ற வேண்டும் என்று எந்த சட்டமும் சொல்லவில்லை என்று அவர் கூறினார். புதிதாக கட்டப்படும் கட்டடங்களில் இன்றைய முதலமைச்சர் புகைப்படத்தை வைக்க நாங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்றும் மேயர் பிரியா தெரிவித்தார். தாவேகாவுக்கு வாக்களித்த மக்கள் ஏன் வாக்களித்தோம் என வருத்தப்பட்டு வருவதாக மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பேசிய மேயர் பிரியா, நிதி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகளை இன்றைய முதலமைச்சர் பேசியிருப்பதே திராவிட மாடல் அரசின் வெற்றிதான் என்று தெரிவித்தார். சென்னையில் மின்வெட்டால் பொதுமக்கள் நாள்தோறும் அவதியடைந்து வருவதாக அவர் கூறினார். அம்மா உணவகங்களில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் சிலரால் அகற்றப்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியின் போது கடந்த 5 ஆண்டுகளாக அம்மா உணவகங்களில் வைக்கப்பட்டிருந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா புகைப்படங்கள் நீக்கப்படவில்லை என்பதை அவர் குறிப்பிட்டார். அரசியல் மாண்போடு அப்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி செய்தார் என்று அவர் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டடங்களில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் புகைப்படத்தை தாவேகவினர் நீக்குவது தவறு என்று அவர் கண்டனம் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் படத்தை அகற்ற வேண்டும் என்று எந்த சட்டமும் சொல்லவில்லை என்று அவர் கூறினார். புதிதாக கட்டப்படும் கட்டடங்களில் இன்றைய முதலமைச்சர் புகைப்படத்தை வைக்க நாங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்றும் மேயர் பிரியா தெரிவித்தார்.